நான் இதை கொண்டு வந்தேன், அதை கொண்டு வந்தேன், மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தேன், அம்மா சாலை கொண்டு வந்தேன், குகைவழிப்பாதை கொண்டு வந்தேன்னு யாரோ பெத்த பிள்ளைக்கு யாரோ பேர் வைக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு துணிச்சலும் திராணியும் இருந்தால் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீ கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஜிஓ ரிலீஸ் பண்ணு, எந்த டேட்ல அரசாணை வழங்கப்பட்டது என்று எடுத்து மக்களிடம் காம்பி. நான் இன்னைக்கு எழுதி சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும். எந்த டேட்ல யார் வாங்கின அந்த ஸ்கீம்ஸ், மருத்துவக் கல்லூரி யார் வாங்கினா, குகைவழிப்பாதை யார் வாங்கினது, பசுவதி வளையம் பாலம் கலைஞர் ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களால் அந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. அந்த பாலத்தை நான் கட்டினங்கிறாரு. 30 ஆண்டுகள் அரசியலில் ஒரு தனிப்பட்ட மனிதரை நானோ எனது சகோதரரோ தாக்கி எந்த இடத்திலும் பேசியது கிடையாது. அரசியல் களம், வேட்பாளர்கள் இருக்காங்க, மக்களாகிய நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை. மக்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் செந்தில் பாலாஜியின் ஆதரவு பெற்ற அண்ணன் தியாகராஜன் அவர்கள் உங்களின் பேராதரவோடு இந்த தேர்தலில் 50,000 வாக்குகளுக்கும் குறையாமல் வெற்றி பெறுவார் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஸ்கீம்ஸ் சொல்லி ஓட்டுக்கலுங்க. இன்னொன்னு சொல்றாராம், பயந்துகிட்டு கோயம்புத்தூர் போயிட்டாருன்ட்டு. செந்தில் பாலாஜி 2021 உன்னை தோக்கடிச்சிட்டாரு. உன்னை எதுக்கு பயப்படணும்? தோத்து போன வேட்பாளர் பயப்படுவாங்க, எங்க ஜெயிச்ச வேட்பாளர் பயப்படுவாங்களா? உங்கள் எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து கரூரில் நிப்பாட்டுங்கள். அண்ணன் தியாகராஜன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பார். ஏன்னா உங்க பேர் ஆதரவும் அன்பும் என்றைக்கும் செந்தில் பாலாஜியிடம் உண்டு என்று தெரிவித்துக் கொண்டு வாக்களிப்பு உதயசூரியன்.